அப்படியே உங்க தெருல நாய்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே இருக்கிற நாய்களுக்கு கருத்தடை ஏன் பண்ணல? இந்த வீடியோவை சீரியல் ஆக்டர் சந்தியா தான் ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க இப்ப ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல இவங்க மிகப்பெரிய டாக் லவர் அண்ட் ஃபீடர்ன்ற விஷயம் இவங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா இவங்க நிறைய தெருநாய்களை தத்தெடுத்து தன்னோட வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க. இதனாலேயே இவங்க சமீபத்துல தெருநாய்களை பிடிச்சு கருத்தடை ஊசி போட்டு காப்பகங்கள்ல அடைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவை எதிர்த்து பேசிக்கிட்டு வரது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா நடக்கக்கூடிய நிறைய போராட்டங்களையும் கலந்துக்கிட்டு வராங்க. நிறைய டாக் ஹேட்டர்ஸையும் எதிர்த்து பேசி வீடியோ போட்டுக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டோட இந்த உத்தரவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம டாக் லவர்ஸுக்கு எதிராகவும் அவங்களை திட்டியும் பேசிக்கிட்டு வராங்க. அந்த வகையில சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஜிபி முத்து அவர்கள் டாக் லவர்ஸ் அண்ட் ஃபீடர்ஸ்க்கு எதிராக ஆதங்கப்பட்டு பேசி ரீசெண்டா வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இது வைரலாகவே இப்ப இவருடைய இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில சீரியல் ஆக்டர் சந்தியா இந்த ஒரு ரிப்ளை வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ரேபீஸ்க்கு வந்து வேக்சின் இருக்கு, இல்லாம இல்ல. ரேபீஸ்க்கு வேக்சின் போட்டா ரேபீஸ் வராது. அப்படியே வந்து உங்க பிள்ளைய ரேபீஸ் கடிச்சிடுச்சு, உங்க பிள்ளைய நாய் கடிச்சிடுச்சுன்னா அப்போ உடனே நீங்க வந்து கார்பரேஷன் ஆளுங்களுக்கு சொல்லி அங்க இருக்கிற நாய்களுக்கு எல்லாம் தடுப்பூசி போட்டீங்களா இல்ல சும்மா இப்படி பதறிட்டே இருந்தீங்களா? அப்படியே உங்க பிள்ளைய கொண்டு போயிட்டு வேக்சின் போட்டீங்களா இல்லையா? அப்படியே உங்க தெருல நாய்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே இருக்கிற நாய்களுக்கு கருத்தடை ஏன் பண்ணல? பண்ணீங்களா இல்லையா? ஒண்ணுக்காவது பண்ணீங்களா வாழ்க்கையில?